என் நாடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்தும் யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம். நம் கடவுளாகிய தந்தை நமக்காக சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நிறைவேற்றினார். எசேக்கியேல் 34வது அதிகாரத்தில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகின்றார்: நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தன் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்லுவது போல நானும் என் மந்தையை தேடி போவேன். மப்பு மந்தாரமான நாளில் அவற்றை எல்லா இடங்களினின்றும் மீட்டு வருவேன் என்று சொன்னது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் பிறந்தார். நானே என் மந்தையை தேடி சென்று பேணி காப்பேன். ஒரு ஆயன் தம் மந்தையினின்று சிதறுண்ட ஆடுகளை தேடி செல்வது போல நானும் என் மந்தையை தேடி போவேன் என்று சொன்னது போலவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நல்ல மேய்ப்பனாக இந்த பூமியில் பிறந்தார். யோவான் 10வது அதிகாரம் 10-11வது வசனத்தில், நான் ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டும் வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆம், நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் தம் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார் என்று சொன்னது போலவே நம் ஆயர் நமக்காக, நம்மை மீட்டெடுப்பதற்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார். எசேக்கியேல் 34வது அதிகாரம் 16வது வசனத்தில், காணாமல் போனதை தேடுவேன், அலைந்து திரிந்ததை திரும்ப கொண்டு வருவேன், காயப்பட்டதற்கு கட்டு போடுவேன், நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று சொன்னவர் தாம் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் எல்லா பாவிகளையும் அன்பு கூர்ந்தார். பாவிகளை தேடி தேடி சென்று பாவத்திலிருந்து அவர்களை மீட்டெடுத்தார். எல்லா நோய்களை நீக்கி சுகமாக்கினார். சாத்தானின் கட்டுகளிலிருந்து விடுதலை அளித்தார். ஒரு ஆன்மாவும் கெட்டு போகக்கூடாது, அணையா நெருப்புக்கு விழக்கூடாது என்பதையே ஆண்டவர் விரும்புகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, என் குரலுக்கு என் ஆடுகள் செவிசாய்க்கும், அவை என்னை பின்தொடரும் என்று எவ்வளவு உறுதியாக சொல்லுகின்றார். இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாயிருக்கின்ற நாம் அவருடைய சத்தத்தை கேட்கின்றோமா? அவருடைய மந்தையின் ஆடுகளாக நாம் இருக்கின்றோமா என்று யோசிப்போம். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரை விட்டு போயிருந்தாலும் இன்று நம் மேய்ப்பனாகிய நல்ல இயேசு கிறிஸ்துவின் மந்தையின் ஆடுகளாக மாறுவோம். நாம் மந்தையில் இருந்தால்தான் நம் மேய்ப்பனின் சத்தம் நமக்கு கேட்கும். நாம் அவரை பின்பற்ற முடியும். என் கையில் இருப்பதையும் என் தந்தையின் கையில் இருப்பதையும் யாராலும் பறித்து கொள்ள இயலாது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்மை விடுவிப்பார். இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை நிரப்பி நித்திய வாழ்வுக்கு செல்கின்ற பாதையில் நம் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நம்மை வழிநடத்தி வாழ வைப்பார். ஆமேன்.